தூத்துக்குடி விளாத்திக்குளம் அருகே காணாமல் போன 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்டு காட்டுப்பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 24 மணி நேரத்துக்கு பின் உடல் கிடைத்த நிலையில் மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? 17 வயது பள்ளி சிறுமி காணாமல் போனதாக புகார் அளித்தும் முறையாக வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் அலைகழித்ததாக கூறி உறவினர்களும் கிராம மக்களும் போராட்டத்தில் குதித்தனர். புகார் கொடுத்தவுடன் போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு உயிரே பறிபோயிருக்காது என குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அலட்சியம் காட்டிய பெண் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் கொலைபாதக செயலில் ஈடுபட்ட குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை பாயுமா? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி குறுக்கு சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். பொதுத் தேர்வு எழுதி வந்த மாணவி கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார். அப்போது வீட்டை விட்டு வெளியே சென்ற மாணவி மாலை நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். இதனால் அச்சமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஊர் முழுவதும் அந்த மாணவியை தேடி இருக்கின்றனர். அப்படியும் மாணவியை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கிறது. வேறு வழியின்றி மாணவியின் பெற்றோர் குளத்தூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகாரும் அளிக்க முயன்றிருக்கின்றனர். ஆனால் காணாமல் போன மாணவி சிறுமி என்பதால் அருகே உள்ள விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு குளத்தூர் போலீசார் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து புதன்கிழமை காலை வரை காத்திருந்த பெற்றோர் விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கு இருந்த போலீசாரும் சம்பந்தப்பட்ட குளத்தூர் காவல் நிலையத்திலேயே புகாரை கொடுங்கள் என கூறி தங்களது கடமையை தட்டி கழித்திருக்கின்றனர். ஏற்கனவே பெற்ற மகளை காணாமல் பரிதவித்து போய் நின்ற பெற்றோரை போலீசாரும் அலைக்கடித்ததால் செய்வதறியாமல் திகைத்து போயிருக்கிறது அந்த குடும்பம். இதற்கிடையே போலீசாரை நம்பாமல் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் புதன்கிழமை மாலை நேரத்தில் ஊருக்கு வெளியே காட்டுப்பகுதியில் மாணவி சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். உடலில் காயங்கள் இருந்ததுடன் ஆடைகள் களைந்த நிலையில் இருந்ததைக் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இந்த தகவல் காட்டுத்தீயாக பரவிய பின்னரே குளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆமை வேகத்தில் நடவடிக்கை எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்களும் கிராம மக்களும் சாலை மறியலில் குதித்தனர். குறுக்குச்சாலை ராமேஸ்வரம் பிரதான சாலையில் 8 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் தொடர்ந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. அங்கு வந்த தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் மற்றும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையும் நடத்தினர். அப்போது 6 தனிப்படை அமைத்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வருவதாகவும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். தனிப்படை போலீசார் தொடர்ந்து சம்பவம் நடந்த கிராமத்தில் வீடு வீடாக சென்று தனித்தனியாக விசாரணை நடத்தினர். அத்துடன் மாணவி பயின்ற பள்ளி மற்றும் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. கிராமத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து குற்றவாளியை அடையாளம் காணும் பணியில் போலீசார் தீவிரம் காட்டினர். இந்த சூழலில் போலீசார் உரிய நேரத்தில் புகாரை வாங்கி நடவடிக்கை எடுக்காததால் தான் தன்னுடைய மகளை காப்பாற்ற முடியவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதனால் போலீசாரையும் கண்டித்து கிராம மக்கள் 2வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொலை செய்யப்பட்ட மாணவி பெரும் லட்சியத்துடன் படித்து வந்தவர். இவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 454 மதிப்பெண்கள் எடுத்தவர். தொடர்ந்து உயர்கல்வி கற்று தன்னுடைய கிராமத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி வந்திருக்கிறார். இதுவரை தமிழ், ஆங்கிலம், வேதியியல் உள்ளிட்ட தேர்வுகளை எழுதியிருக்கிறார் அந்த மாணவி. இந்த நிலையில்தான் கடந்த 10ஆம் தேதி காணாமல் போன மாணவி 24 மணி நேரத்திற்கு பிறகு சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். உடலில் காயங்கள் உள்ளதால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்கிற அச்சம் நிலவுகிறது. இருந்தபோதும்
உடற்குறாய்வு முடிவுக்கு பின்னர் தான் தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே புகார் அளிக்க வந்த மாணவியின் பெற்றோரை திட்டி அனுப்பியதுடன் வழக்கு பதிவு செய்யாமல் அலைகடித்த குற்றச்சாட்டில் விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீனா மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அலட்சியமாக செயல்பட்ட அந்த காவல் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி சரவணன் உத்தரவிட்டிருக்கிறார்.